ஹலோ ஆல். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் பிரியா ரொம்ப ரொம்ப கனெக்டட். ஏன்னா நான் பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்து ஊர்லேருந்து படிக்க வரவங்க. இவங்க ஏஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஷீ இஸ் வெரி லிட்டில், 19 இயர்ஸ் தான் ஆகுது. ஏன் 19 இயர்ஸில் ஆக்சி ப்ளஸ் சூஸ் பண்ணாங்கங்கிறதுக்கு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க, ப்ளீஸ். இப்போ உள்ள ஜென்ரலான இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் நம்மளோட அன்ஹெல்தி பேட்டர்ன், ஸ்லீப் ரொட்டீன் இல்லை, எதுவுமே இல்லாத போது நம்ம பாடி வந்து அடாப்டே ஆக மாட்டேங்குது. அப்போ உள்ள டைமுக்கும் இப்போ உள்ள டைமுக்கும் சுத்தமாக நமக்கு கனெக்டிவிட்டியே இல்லை. லாங் ஹவர்ஸ் நம்ம சாப்பிடாம இருக்கிறது, அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, ஆல் ஸ்லீப் ரொட்டீனே இல்லை. டைமிங் 12-1 ஆயிடுது தூங்குறதுக்கு. அதனால ஹார்மோன்ஸ்லாம் அப்படியே இம்பேலன்ஸ்ட் ஆகி நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இது முக்கியமான இன்னொரு மிஸ் பண்ணிட்டாங்க, ஜங்க் ஈட்டிங், ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இன் சென்னை. ஸோ இது முக்கியமான விஷயம். நம்ம லேசினஸ்னால நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, கிரேவிங்ஸ் வந்து பீக்ல இருக்கு. ஸ்ட்ரெஸ் கிரேவிங்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30-40s தான் நம்ம ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டீடாக்ஸ் பண்ணால் போதும், அப்போ நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா போதும்னு இல்லை. ஈவன் அட் 19s இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் சீட் ஃப்ரம் நவ், இதை விதையை இப்போ நீங்கள் விதைச்சாதான் அது வந்து ஒரு விருட்சமாக வந்து நீங்கள் ஒரு 40 வயசு 30 வயசில் நீங்கள் வந்து ஹெல்த்தி ப்ரெக்னன்சி ஆகட்டும், ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஆகட்டும், அண்ட் ஈவன் ஃபர்தர் உங்களோட 40s வந்து உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அதுக்கான சீடை வந்து இவங்கள மாதிரி இப்போவே நீங்கள் எடுத்துடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து வராங்க. ஸோ ஷீ ஸ்பெண்ட்ஸ் ஹர் டே, ஹாஃப் டே அவங்க வந்து ஹெல்த்துக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஏஜில் அவங்க வரதுனால தான் இன்றைக்கி அவங்களோட ரிசல்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 விஷயம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அதில் டாப் 3 என்ன சொல்வீங்க? டாப் 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் கிரேவிங்ஸ் நல்லாவே எனக்கு கண்ட்ரோல் ஆகுது. கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகுது, வெரி குட். அதுக்கப்புறம் எனக்கு ப்ளோட்டடாக நான் ஃபீல் பண்ணுவேன். கொஞ்சம் சாப்பிட்டக்கப்புறம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறது, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக நான் இன்றைக்கி அதான் சொன்னேன், வெளியே வந்து என்ன ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டாங்க, ஃபேஷியல் ப்ளோட்டிங். அதாவது காலையில் எந்திரிச்சோன்னே ஃபேஸ் வந்து வீங்கி போன மாதிரி, ஒரு மாதிரி உப்புன்னு ஊதின மாதிரி இருந்தால் தட்ஸ் நாட் அ நார்மல் சைன். ஆக்சுவலி டே 1 வரும்போது நல்ல ஃபேஸ் ப்ளோட்டடாக இருந்தது, தட்ஸ் சிக்னிஃபிகண்ட் கட் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜென்ரலி வந்து ஒரு கிரேவிங், அன்ஹெல்தி கிரேவிங் அதிகமாக இருந்தாலும் அந்த ஃபேஷியல் ப்ளோட்டிங் வரும். வி ஒர்க் மோர் ஆன் ஹர் கட் டீடாக்ஸ். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் தான் இன்றைக்கி அவங்க வந்து ஷீ லுக்ஸ் வெரி ஃப்ரெஷ் நவ். அண்ட் இன்னொன்று கூட நம்ம அப்டேட் சொல்லணும் தனுஷ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அதுலலாம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, ஹேர் இன்னும் டைம் எடுக்கும். வெரி குட், வெரி குட். ஏன்னா வி ஸ்டார்டட் ஜஸ்ட் நவ். அண்ட் இன்னும் நம்ம மசில் கிராம்ஸு, பெயின்ஃபுல் பீரியட்ஸு, அந்த மாதிரி ஜென்ரலி ஹார்மோன் ரிலேட்டடாக வர இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே ஜென்ரலி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுறீங்க எவ்ரி சைக்கிளுக்கு அப்புறம்? நான் இன்னும் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நான் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கல. வெரி குட். ஐ டென்ட் ஃபீல் எனி. ஓகே, வெயின். அதே மாதிரி இமீடியட்லி ஆஃப்டர் ஃபுட் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாதான் அந்த மீல் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அது இப்போ நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்னும் நம்ம ஃபர்தர் நம்ம கட்ல ஒர்க் பண்ண போறோம். இன்னும் 20-30% இருக்குன்னு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. நெக்ஸ்ட் அந்த கிரேவிங்கும் இல்லாமல் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒர்க் பண்ண போறோம். அண்ட் ஃபைனலி நான் எல்லாத்தையும் கேட்கறது தான், ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஹெல்த். அதை வந்து நீங்கள் ஃபர்தராக கொண்டு போகணுன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல்லான மெடிசன்ஸ் இன்டேக் இல்லாமல் தெரப்பி செஷன் இஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 100% சூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நெவர் லேட். அதாவது ஒரு 40 அப்புறம் பண்ணிக்கலாம், 30க்கு அப்புறம் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் யூ ஸ்டார்டட் டே 1. அதாவது இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் சேஞ்சஸ் நோட் பண்ணுவாங்க. இவங்க அம்மாட்ட கூட நான் ஃபஸ்ட்டு டே 1 வரும்போது கேட்டேன், ஊர்லேருந்து இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஞாபகம் இருக்கா நான் அம்மாட்ட பேசணும்னு சொல்லி. இதெல்லாம் ரீசன் என்னென்னா அவங்க பேரண்ட்ஸ் நோட் பண்ணுவாங்க. குழந்தைங்க டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அதுதான் அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி நான் எல்லாத்தையும் கேட்குறது தான், இப்போ வந்து உங்கள் ஏஜ் உமன் 19 ஏஜ், அதாவது டீனேஜ் ஃபீமேலுக்கு நீங்கள் ஃபெல்லோ ஃபீமேலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க டு த ஹெல்த் சொசைட்டி அபவுட் ஹெல்த்? காமனாக இப்போ உள்ள கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது பிசிஓடி அண்ட் இர்ரெகுலர் டயட். அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே இந்த மாதிரி தெரப்பி செஷன்ஸ். ஏன்னா அவங்க காமனாக, நானும் இதுக்கு முன்னாடி ஹார்மோனல் டேப்லெட்ஸ் அண்ட் அதை தான் சைக்கிளிக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி இது வந்து மோரவே ஹெல்தி வேலையும் நம்ம கொண்டு போகணும். வெரி குட். அதாவது
அதாவது பிசிஓடி தான் இருக்குது இது நார்மல்னு நீங்கள் நினச்சிட்டு இல்லாமல் ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுக்கணும். நாட் ஒன்லி தெரப்பீஸ்னு சொல்லாமல் ஒரு நியர்பை டாக்டர் போய் பாருங்கள். ஏன்னா பிசிஓடிக்கு நிறைய பேர் வந்து உங்களோட விட்டமின் B12 வைட்டமின் D அண்ட் ஈவன் சிம்பிள் அயன் இது 3 விஷயம் கரெக்ட் பண்ணால் கூட நிறைய மாற்றங்கள் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து நியர்பை டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். டோன்ட் டேக் இட் வெரி லேசி அண்ட் லெத்தார்ஜிக். ஹெல்த் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ 19-18 விஷயம் இல்லை, எப்போ வந்தாலும் ப்ராப்ளம் தான். ஸோ லிசன் டு யுவர் பாடி, அதுதான் டேக் ஹோம் மெசேஜ். எனிதிங்? ஆல் குட். இவங்க ரொம்ப ஸ்மைலிங்காக இன்னைக்கு நான் ஆக்சுவலி அவங்க கேப் புக் பண்ணிட்டாங்க கிளம்புற லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து இந்த ஒரு ஏன்னா பிகாஸ் நான் எல்லாமே உமன் ஆஃப் ஆக்சி ப்ளஸ் சீரியஸில் கலெக்ட் பண்ணிட்டேன். 30 to 40 கலெக்ட் பண்ணிட்டேன், 40 to 50, 50 to 60, ஈவன் 70 ஏஜில் கூட எனக்கு ஒரு டெஸ்டிமோனியல் இருக்குது. பட் டீன் ஏஜில் வந்து வரவங்க ரொம்ப ஃபியூ பீப்புள் தான். அதில் வந்து ஒன் ஆஃப் த கிளையண்ட் பட் அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இதுக்காக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மூவிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதாவது அது என்னது வெளியில் அவுட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, பட் ஹெல்த்துக்காக நீங்கள் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் இன் ஃபியூச்சர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் டேக் ஹோம் மெசேஜ். தேங்க்யூ. அண்ட் மோரோவர் இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க? திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. திண்டுக்கல் GHல தான் வந்து நான் பிறந்தது. ஸோ அதனால் அப்போ வந்ததுலேருந்து நான் கேட்டுகிட்டே இருப்பேன், திண்டுக்கல்ல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். தட் காட் அ ஃபேமிலி கனெக்ட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.